வணக்கம் லெஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another எபிசோட் அபவுட் தி இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து. இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து ஆரம்பிச்சிச்சு. இங்கிலாந்துல 5 மேட்ச் நடக்குது, 5 டெஸ்ட் மேட்ச். அந்த 5ல முதல் டெஸ்ட் மேட்ச் நம்ம ஆல்ரெடி ஆடிட்டோம் ஹெடிங்லில நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே பேட்டிங் ஆட கஷ்டமா இருந்துச்சு, போக போக பேட்டிங் ஆட ஈஸியா இருந்துச்சு. டே 4ல 370க்கு மேல டார்கெட்டை அற்புதமா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இங்கிலாந்து. அன்பார்ச்சுனேட்லி நம்ம இப்ப 1-0 டவுன் அந்த ஒரு இதுல இருக்கோம். நம்ம இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம வந்து அந்த அட்வான்டேஜ் இல்லாம போறோம். இங்கிலாந்து அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்ச அட்வான்டேஜோட இந்த மேட்சுக்கு வராங்க. சரி, இந்த 2வது மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்மிங்ஹாம்ல எட்ஜ்பாஸ்டன் அப்படின்ற இடத்துலதான் நடக்குது. இந்த எட்ஜ்பாஸ்டன் கிரவுண்ட் ஹிஸ்டாரிக்கா எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு? போன மேட்ச் நம்ம ஹெடிங்லில பார்த்தோமே அதே மாதிரியா அப்படின்னு கேட்டா இல்ல. போன மேட்ச் ஹெடிங்லில ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு, போக போக பேட்டிங் பெட்டர் ஆச்சுன்னு. ஆனா இங்க அந்த மாதிரி இருக்காது. போக போக பிட்ச் வந்து ஸ்லைட்லி ஸ்லோ ஆகும். ஆனாலும் 5 நாளுமே பேட்டிங் ஆட ஈஸியா தான் இருக்கும். ஹெட்டிங்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பால் லைட்டா சீம் மூவ்மெண்ட்லாம் வந்து நம்ம பார்த்தோம். பால் பிட்ச் ஆயிட்டு சீம்லாம் ஆச்சு அப்படின்றத. எட்ஜ்பாஸ்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீம் மூவ்மெண்ட் இருக்காது, ஸ்விங் இருக்காது, டேர்ன் இருக்காது, எதுவுமே இருக்காது. 5 நாளுமே பேட்ஸ்மேனால அழகா ரன்ஸ் அடிக்க முடியும். என்ன 5வது நாள்ல ஸ்லைட்லி பால் நின்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதாவது கொஞ்சம் ஸ்லோ ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம். 4 இன்னிங்ஸ்லயுமே ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 300க்கு மேல இருக்கு. இதுல இன்னும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர்லாம் க்ளோஸ் டு 400 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அதிகபட்ச ரன்ஸ் வந்து அதாவது அதிகபட்ச 500 ரன் இன்னிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், எட்ஜ்பாஸ்டன்ல 8 முறை இந்தியா ஆடி இருக்கு. ஒரு வாட்டி கூட நம்ம இந்த கிரவுண்ட்ல ஜெயிச்சதே கிடையாது. இது நமக்கு சாதகமான வென்யூவா அப்படின்னு கேட்டா இல்ல. அன்பார்ச்சுனேட்லி இங்கிலாந்தோடைய டீமுக்கு இது பெர்ஃபெக்டான வென்யூவாவும் அமையுது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் நீங்க எவ்வளவு நல்ல பவுலர்ஸ் வச்சிருந்தாலும் பெருசா விக்கெட் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உங்க பேட்ஸ்மேன் தான் இங்க வந்து மேட்சை ஜெயிச்சு கொடுக்கணும். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விக்கெட்ல ஆரம்பிச்சு, அதாவது ஓப்பனிங்ல ஆரம்பிச்சு கடைசி விக்கெட் வரைக்குமே பேட்டிங் ஆட தெரிஞ்ச பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். ப்ராபப்ளி ஷாயிப் பஷீர் அந்த அளவுக்கு நல்லா பேட்டிங் ஆடல அப்படின்னாலும் அவருக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து கண்டிப்பா இருக்காங்க. அந்த டெய்ல் போன மேட்சே கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்றத பார்த்தோம். கிறிஸ் ஓக்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அடிச்சாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி எல்லா இந்தியன் டீம் ஃபேன்ஸ் மனசுலயும் இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமா இந்த கேள்வி வந்து இப்ப நிறைய பேர் வெளியே கேட்டுட்டு இருக்காங்க. சில தகவல்களும் வருது. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான தகவலான்னு கேட்டா கிடையாது. ஆனா ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மேட்சை ஆடியே ஆகணுமா அப்படின்றதுதான் அந்த கேள்வி. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேள்விக்கான பதில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மேட்ச் ஜஸ்பிரீத் பும்ரா ஆடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, எட்ஜ்பாஸ்டன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம், பேட்ஸ்மேன் தான் இங்க மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க போறாங்க, பவுலர்ஸ் ஜெயிச்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த கிரவுண்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரா 15 ஓவர் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா போட்டு அவருடைய உடம்ப வருத்திக்கிட்டு அந்த 15 ஓவர்ல அவர் என்ன 2 விக்கெட் எடுக்க போறாரா? அந்த 2 விக்கெட் எடுத்தாலுமே அதனால மேட்ச் திரும்புவான்னு கேட்டா திரும்பவே திரும்பாது. அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் தான் இது. அந்த 2 விக்கெட் எடுத்தாலும் அதுக்கு அப்புறம் வர பேட்ஸ்மேன் ரன் அடிக்க தான் போறாங்க. அப்படிதான் இந்த கிரவுண்ட் வந்து இது வரைக்கும் பிஹேவ் பண்ணிருக்கு. இந்த பிட்ச் வந்து அப்படிதான் பிஹேவ் பண்ணிருக்கு. அப்படி பார்க்கும்போது அதுவும் இங்கிலாந்து டீமுடைய அந்த அப்ரோச், அவங்க வந்து அட்டாக்கிங் ஆடுற ஒவ்வொரு பேட்ஸ்மேனுமே உள்ள வந்து ரன் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான அந்த அப்ரோச் இருக்குல்ல, அந்த அப்ரோச்சுக்கும் கண்டிப்பா இந்த கிரவுண்ட்ல பே ஆஃப் இருக்கும். அப்படின்றத பார்க்கும்போது பும்ரா மாதிரி ஒரு பவுலரை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய கொஸ்டின். அவர் அட்லீஸ்ட் இந்த மேட்ச் ஆடலன்னா, அவர் எப்பயும் முன்னாடியே சொல்லிட்டாரு, சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு 5ல 3 மேட்ச் தான் ஆட போறாரு. இந்த மேட்ச் ஆடலன்னா அட்லீஸ்ட் அடுத்து வர்ற வென்யூஸ்ல வந்து அவருக்கு கண்டிப்பா பர்ச்சேஸ் இருக்கிற வென்யூஸும் வருது. லார்ட்ஸ் மாதிரி வென்யூக்கு லார்ட்ஸ் டெஸ்ட்ல பும்ரா நமக்கு கண்டிப்பா தேவைப்படுவாரு. அதே மாதிரி ஓவலா இருக்கட்டும், ஓல்ட் ட்ராஃபர்டா இருக்கட்டும், அங்க எல்லாமே பால் வந்து லைட்டா பிட்ச்ல இருந்து சீம் ஆகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, பால் காத்துல ஸ்விங் ஆகுறதுக்கான வாய்ப்புமே கண்டிப்பா இருக்கு. அங்கெல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே முக்கியமா ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காங்க மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல நம்ம வந்து ஜஸ்பிரீத் பும்ராவை ஆட வைக்கணும். இந்த மாதிரி எட்ஜ்பாஸ்டன் மாதிரி ஒரு பிளாட் பேட்டிங் விக்கெட்ல ஜஸ்பிரீத் பும்ரா ஆடணுமான்னு கேட்டா இல்ல. சரி, இப்ப இது ஒரு தகவல். இன்னொரு பக்கம் இன்னொரு தகவல் வந்துகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, இங்கிலாந்து டீம்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஜாயின் பண்ணிட்டாரு. செகண்ட் டெஸ்ட்ல இருந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் செலக்ஷனுக்கு அவைலபிளா இருக்காருன்ற நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இங்கிலாந்து டீமோடைய பிராக்டிஸ் செஷன் பத்தின நியூஸ் வரும்போதுதான் தெரிஞ்சிச்சு ஜோஃப்ரா ஆர்ச்சர் டீமோட தான் இருக்காரு, ஆனா அந்த பிராக்டிஸ் செஷன்ஸ்ல கலந்துக்கல அப்படின்னு. சரி, அப்போ ஒருவேளை வந்து பிராக்டிஸ் செஷன்ஸ்ல கொஞ்சம் அவரை வந்து பெருசா யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஷார்ட் ஸ்பெல்ஸுக்காக வந்து மேட்ச்ல யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி பிராக்டிஸ் செஷன்ஸ் வந்து ஒரு பிளேயர் அவைலபிளா இல்லை அப்படின்னாலே அது இண்டிகேட்டிவ் தான் மேட்ச்ல அந்த பிளேயர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் வந்து 2 நாள் முன்னாடியே
இங்கிலாந்து டீம் அவங்களுடைய பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடியே. இது ஒரு காமன் பிராக்டிஸா இருக்கு, இதை பத்தி பேசலாம். பட் அந்த பிளேயிங் 11ல ஜாஷ் டங் தான் வந்து இடம் பெறாரு. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. போன ஹெட்டிங்லி மேட்ச்ல எந்த 11 பேர் விளையாண்டாங்களோ அதே 11 பேர் தான் இந்த மேட்சும் ஆடுறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுல ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பேரு இல்ல. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட நம்ம பார்த்துட்டு, அதாவது இங்கிலாந்து டீம் ஜோஃப்ரா ஆர்ச்சரை இந்த பிச்சில் பயன்படுத்த வேண்டாம்னு முடிவு எடுக்கிறாங்கன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் அதே லாஜிக்கை தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இங்க ஆடாததுக்கு காரணமே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள வந்து இங்க என்ன பவுலிங் போடுவாரோ அந்த அளவுக்கு இம்பாக்ட ஜாஷ் டங்கால கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியும். அவரும் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஃபாஸ்டா பவுன்ஸோட போடுவாரான்லாம் இல்ல, அது மேட்டர் கிடையாது. ஆனா அவர் கிரியேட் பண்ண போற இம்பாக்ட், அதாவது ஜோஃப்ரா ஆர்ச்சர் உள்ள வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ எடுத்து கிரியேட் பண்ண போற அந்த இம்பாக்டுக்கு பெருசா இங்கே வேல்யூ கிடையாது. அப்படின்றப்ப அந்த வேல்யூவை ஜாஷ் டங்கால கண்டிப்பா ஈடுகட்ட முடியும். அட்லீஸ்ட் வந்து அந்த லெவலுக்கு கொஞ்சமாவது கிட்ட கொண்டு வர முடியும். அதை செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுதான் கரெக்டான லாஜிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச் மறுபடியும் சொல்றேன், பேட்ஸ்மேன் நல்லா ஆடினா இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த டீமா இருந்தாலும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வென்யூ தான் எட்ஜ்பாஸ்டன். ஆனா இங்கிலாந்துக்கு கண்டிப்பா இங்க அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நம்ம அந்த 2 டீமோடைய ஃபாஸ்ட் பவுலர் செலெக்ஷன் பத்தி பேசணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லைன்னு சொன்னோம், ஜாஷ் டங் உள்ள வராதுன்னு சொன்னோம். நம்ம குவிக்கா இங்கிலாண்டோட 11 வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து இந்தியன் டீமோடைய செலெக்ஷனை பத்தி விரிவா பார்க்கலாம். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்ஸ்மேன், மிக முக்கியமா அவங்களுடைய ஓபனர்ஸ் ஜாக் கிராலி மற்றும் பென் டக்கெட் அற்புதமான ஃபார்ம்ல இருக்காரு. அப்படின்றது மட்டும் இல்லாம இந்தியன் பவுலர்ஸுக்கு அகேன்ஸ்டா ரொம்பவே வந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. போன மேட்ச்ல ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா ஆடின ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா அது பென் டக்கெட். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றோம் பும்ரா ஆடக்கூடாது அப்படின்னு. ஜஸ்பிரீத் பும்ரா ஆடல அப்படின்னா மற்ற பவுலர்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணணும். மிக முக்கியமா பிரசித் கிருஷ்ணாவை அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்றத நான் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். பிரசித் கிருஷ்ணா போன மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே மோசமா போட்டாரு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் அந்த ரிதம் அவருக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து மேட்ச் வந்து நம்ம கையை விட்டு போயிருச்சு, மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். பிரசித் கிருஷ்ணாவால அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் கண்டுபிடிச்ச அந்த ரிதம் அப்படியே கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா பென் டக்கெட்டை அவர் ட்ரபிள் பண்ணுவாருன்னு எனக்கு லைட்டா ஒரு ஃபீலிங் இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. கிராலி பென் டக்கெட்டுக்கு அப்புறம் நம்பர் 3ல உள்ள வர்றது வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா எப்பயுமே நல்லா விளையாண்டா ஆலி போப். அவருடைய ரெக்கார்ட்ல நீங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஸ்டாட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மட்டமான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. வேற எந்த டீமோடையுமே ரன்னே அடிக்க மாட்டேங்கிறாரு. இந்தியான்னு வந்தா மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு இருக்காரு. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஆனா ஆலி போப் கண்டிப்பா ஒரு அற்புதமான பேட்ஸ்மேன், நல்ல டேலண்ட் உள்ள பேட்ஸ்மேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எட்ஜ்பாஸ்டன்ல ஆலி போப் ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்தது ஜோ ரூட் எட்ஜ்பாஸ்டன்ல ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னா நம்ம சொல்ல முடியாதுங்க. அவர் எந்த பிச்சா இருந்தாலும் சரி, எந்த கிரவுண்டா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் சரி, அவர் கண்டிப்பா ரன்ஸ் அடிப்பாரு. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். ஆஃப் லேட் அவர்கிட்ட இருந்து பெரிய ஸ்கோர்ஸ் வரமாட்டேங்குது. அவர் கூட இருக்கிற அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் அற்புதமா ஆடுறாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோ ரூட் அப்படின்னாலே 100 அடிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவர் மீட் பண்ணல. ஆனா இந்த மேட்ச்ல அவர் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அடுத்தது ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பிளாட் பேட்டிங் ட்ராக்னா நல்லா ஆடுறாரு, கொஞ்சம் அந்த பிட்ச் வந்து பவுலருக்கு சாதகமா இருந்தா அவரால் ஆட முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இதுல எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி எட்ஜ்பாஸ்டன்ல எப்படியும் பவுலர்ஸுக்கு சாதகமா இருக்காது அப்படின்றதுனால ஹாரி ப்ரூக் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இருக்கிற மாற்று கருத்து என்ன அப்படின்னா, ஹாரி ப்ரூக் வந்து பிளாட் பேட்டிங் ட்ராக்லயும் அவ்வளவு அற்புதமான பேட்டிங் ஆடலன்னு நான் நினைக்கிறேன். பிளாட் பேட்டிங் ட்ராக்லயும் நிறைய முறை வந்து அவர் அவுட் ஆகுற மாதிரி ஆடி, போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 5 முறை வந்து லைஃப் கிடைச்சிச்சு. அதாவது 5 முறை வந்து அவருடைய கேட்ச் டிராப் செய்யப்பட்டுச்சு. இல்ல ஒரு வாட்டி வந்து அவருடைய கேட்சை பிடிச்சப்போ அது நோபால் ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு லக்கை தான் வந்து நம்ம அவருக்கு பார்த்தோம். அந்த லக் இல்ல அப்படின்னா போன மேட்ச் வந்து கண்டிப்பா அந்த 99 ரன் வந்து அவரால் அடிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். குவாலிட்டி பவுலிங் அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்றாரு. இட் இஸ் நாட் த பிட்ச் வந்து பவுலர்ஸுக்கு சாதகமா இருக்கா இல்லையா, பேட்ஸ்மேனுக்கு சாதகமா இருக்கா இல்லையான்றதுலாம் கேள்வி இல்ல. பவுலர்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்காங்க, நல்ல பவுலிங் ஒரு ஸ்பெல் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஹாரி ப்ரூக் கொஞ்சம் தடுமாறுறாரு அப்படின்றத பாக்குறோம். பட் ஸ்டில் இது வந்து எட்ஜ்பாஸ்டன். இங்க ஹாரி ப்ரூக்கு படுமான்னு கேட்டா கண்டிப்பா படும். பேட்ல கண்டிப்பா பால் படும். அதனால ப்ராபப்ளி ஹாரி ப்ரூக் கிட்ட இருந்து கொஞ்சம் ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனா ஆலி போப் கிட்ட இருந்து ரன்ஸ் எதிர்பார்க்கிற மாதிரியோ, இல்ல ரொம்ப முக்கியமா ஜோ ரூட் கிட்ட இருந்து நம்ம ரன்ஸ் எதிர்பார்க்கிற மாதிரியோ, பென் டக்கெட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற மாதிரியோ ஹாரி ப்ரூக் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல.
பட் இவங்களெல்லாம் விட்டு சொல்லுங்க, மெயின் பேட்ஸ்மேன் அந்த இங்கிலாந்து லைனப்லேயே நான் எதிர்பார்க்கிற ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேன் இவர் தான், பென் ஸ்டோக்ஸ். பென் ஸ்டோக்ஸ் வந்து போன மேட்ச்ல நிறைய பவுலிங் போட்டாரு. ஓடி வந்து ஓவர் மேல ஓவர் போட்டுக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நாள் இன்ஜுரியில ஒரு பேட்ஸ்மேனா மட்டுமே ஆடிட்டு பவுலிங் போடாத ஒரு ஆல்ரவுண்டரா இருந்தவர் திடீர்னு இப்போ பவுலிங்கும் போடுவேன், அதுவும் சும்மா சாதாரணமான லாங் ஸ்பெல்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஓவர் மேல ஓவர் போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஹார்ஸை பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பென் ஸ்டோக்ஸ் வந்து சாம்பியன் கிரிக்கெட்டர். அவர் வந்து எதுக்குமே வந்து அஞ்ச மாட்டாரு, எதுக்குமே நிறுத்த மாட்டாரு அவருடைய அந்த கேமை. அவர் பாட்டுக்கு பவுலிங் போடணுமா நான் பவுலிங் போடுறேன், பேட்டிங் ஆடணுமா ஆடுறேன்னு ஆடிட்டு இருப்பாரு. பட் பேட்டிங் நம்ம இன்னும் அந்த ப்ராப்பர் பென் ஸ்டோக்ஸ் இன்னிங்ஸ் பார்க்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல அந்த பென் ஸ்டோக்ஸ் இன்னிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்ல என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து டீமுக்கு ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேன் யாருன்னு கேட்டா அது பென் ஸ்டோக்ஸ். பென் ஸ்டோக்ஸுக்கு அப்புறம் அவங்களுடைய அடுத்து வர்ற சில பேட்ஸ்மேன் எல்லாமே பாத்தீங்கன்னா அட்டாக்கிங்கா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனா தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஜேக்கப் பெத்தலை பயன்படுத்துவாங்களா, ஏன்னா இவங்க இந்த ரொட்டேஷன் பாலிசிக்கு ரொம்ப ஃபேமஸ். போன மேட்ச் வந்து அந்த எந்த லெவல் வச்சிருந்தாங்களோ வின்னிங் காம்பினேஷன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களை பத்தி நம்ம கேரண்டியா சொல்லவே முடியாது. ஸோ நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒருவேளை இவங்க பெத்தலை வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. பட் லக்கிலி தே டிட் நாட் கோ தட் வே. போன மேட்ச்ல என்ன பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இந்த மேட்ச்லயும் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். பவுலிங்லயுமே வந்து அதே மாதிரியே அதே அட்டாக் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா அவங்களுடைய விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித் வராரு அட் 7. போன மேட்ச் நல்லா ஆடினாரு. ஜேமி ஸ்மித்துக்கு அப்புறம் கிறிஸ் வோக்ஸ், அவராலையும் கொஞ்சம் லைட்டா பேட்டிங் ஆட முடியும். அவருக்கு அப்புறம் பிரைடன் கார்ஸ், அவராலையும் பேட்டிங் ஆட முடியும். ஸோ இந்த அடுத்து வர்ற 3 பேட்ஸ்மேன், கிறிஸ் வோக்ஸா இருக்கட்டும், ஜேமி ஸ்மித்தா இருக்கட்டும், பிரைடன் கார்ஸா இருக்கட்டும், 3 பேருமே பேட்டிங் ஆட வரும். அதுல ஜேமி ஸ்மித் ப்ராப்பர் பேட்ஸ்மேன்னே வச்சுக்கலாம். முக்கியமா வந்து கிறிஸ் வோக்ஸ் அண்ட் பிரைடன் கார்ஸ் அவங்களாலையும் பேட்டிங் ஆட முடியும். அப்படின்றதுனால இது ஒரு டைட் லாங் பேட்டிங் லைனப்பா இருக்கு. ரொம்பவே கஷ்டம் இவங்களை அவுட் ஆகுறதுக்கு. ஆனா இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னா 20 விக்கெட் எடுத்தே ஆகணும். இந்த என்டையர் பேட்டிங் லைனப்ப 2 முறை அவுட் செஞ்சாகணும். பொறுத்து வந்து பார்க்கலாம் அது இந்தியா செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு. அடுத்தது இங்கிலாந்துடைய அந்த பவுலிங் அட்டாக்கை பத்தி குயிக்கா பாத்துடலாம். இங்கிலாந்துடைய பவுலிங் அட்டாக்ல கிறிஸ் வோக்ஸ் ஆப்வியஸா இருக்காரு, பிரைடன் கார்ஸ் இருக்காரு, அண்ட் ஜாஷ் டங் மற்றும் ஷோயப் பஷீர். இவங்க 4 பேர் வந்து ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸா இருக்காங்க. அதுல 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், கிறிஸ் வோக்ஸ் இருக்காரு, பிரைடன் கார்ஸ் இருக்காரு, ஜாஷ் டங் இருக்காரு. இந்த 3 பேர்ல போன மேட்ச்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிரைடன் கார்ஸ் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. பட் போன மேட்சோட பெஸ்ட் பவுலர் இங்கிலாந்து சைட்ல இருந்து அப்படின்னு பார்த்தா அது பென் ஸ்டோக்ஸ். ஸோ அவங்களுக்கு ஓவரால் பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச்லயும் ஓவர் போடுற மாதிரி வரக்கூடாது அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா பென் ஸ்டோக்ஸுமே வயசாச்சு, பெருசா இன்ஜுரியில இருந்து இப்பதான் வந்திருக்கிறாருன்றப்ப பெருசா ஃபிட்னஸ் எல்லாம் கிடையாது. அவரையுமே இவங்க கொஞ்சம் பாதுகாப்பா பார்த்து ஆடிதான் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். பட் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஜாஷ் டங்கோ கிறிஸ் வோக்ஸோ வந்து ப்ராப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பெருசா ரன்ஸ் கொடுக்காம அங்கங்க விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்து அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் பெருசா ஓவர் போட தேவையில்லை அப்படின்றதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் ஐ ஹோப் ஜாஷ் டங் ரொம்ப முக்கியமா கம்ஸ் பேக் டு தி பார்ட்டி. ஏன்னா ஜாஷ் டங் ஒரு அற்புதமான பவுலர், ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு பவுலர் நான் நினைக்கிறேன். அவருடைய அந்த ஃபுல் ஸ்கில் செட்டை அவர் இந்த மேட்ச்ல காட்டுவாரா மாட்டாரான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் எட்ஜ் பேட்ஸ்மேன்ல பவுலர்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். இவரால் அந்த மாதிரி அந்த லெவல்ல பவுலிங் போட முடியுமா பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்தது நம்ம இந்தியன் டீமை பத்தி பேசி ஆகணும். இந்தியன் டீம் போன மேட்ச் என்ன 11 ஆனாங்கன்னு நமக்கு தெரியும். கேஎல் ராகுல் ஓபன் பண்ணாரு யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட. அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் அப்படியே இருக்கும். ஆனா இங்க யசஸ்வி ஜெய்ஸ்வாலை பத்தி பேசி ஆகணும். போன மேட்ச்ல நிறைய கேட்ச் டிராப் பண்ணாரு. அதனால நிறைய பேர் இன்டர்நெட்ல அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது ட்ரோல்னால அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்க யூஸ்வலா மேட்சுக்கு நடுவுல எல்லாம் சோசியல் மீடியா பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அவருக்கே மைண்ட்ல வந்து அந்த ஒரு கேட்ச் விட்டதுன்றது ஒரு ப்ரெஷரா மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சோன்ற ஒரு கேள்வி இருக்கு. முதல் விஷயம், அவர் பேட்டிங் ஆடும் போதே போன மேட்ச்ல வந்து கையில கொஞ்சம் அடிபட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாருன்ற மாதிரியான தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது இங்கிலாந்துடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேட்சஸ் டிராப் பண்ணாரு. மறுபடியும் திரும்ப பேட்டிங் ஆட வரும்போது அவர் டிராப் பண்ண அந்த கேட்சஸும் அவர் வந்து ஃபீல்டுல ஸ்லிப்ல இருந்து எடுத்து அவரை வந்து வெளியே நிக்க வச்ச அந்த விஷயம், அதெல்லாம் அவர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சோ அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பா இருந்துச்சு. ஏன்னா அவர் அவுட் ஆன விதம் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் வந்து வித்தியாசமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஹோப்ஃபுல்லி அவர் கண்டிப்பா கான்பிடன்ஸ், அவர்கிட்ட இருக்கிற அந்த யூஸ்வல் கான்பிடன்ஸோட இந்த மேட்ச் ஆட வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹோப்ஃபுல்லி அவர் அந்த மாதிரி ஆட வருவாரு. அப்படி வந்தாருன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நம்பர் 3ல சாய் சுதர்ஷன் போன மேட்ச் ஆடினாரு, இந்த மேட்ச் ஆடுவாரா? சாய் சுதர்ஷன் போன மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக், ஆனா ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு 30 ரன் அடிச்சாரு. 30 ரன் அந்த ரெண்டாவது இன்னிங்ஸ்ல போதுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் நம்ம அதிகமா ரன்ஸ் அடிச்சிருந்தோம்னா அட்லீஸ்ட் டிராவாவது பண்ணிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து சாய் சுதர்ஷன் அப்படின்ட்டு இல்ல, நம்மளுடைய மொத்த பேட்டிங் லைனப்லயுமே சில பேரை தவிர வேற யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. சாய் சுதர்ஷனை இங்க செலக்ட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு சொன்னா, சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல பிளேயரா இல்லையன்றதெல்லாம் யாருமே டவுட் பண்ணல. அவர் ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனா அபிமன்யு ஈஸ்வரன் வந்து ரஞ்சி ட்ரோஃபி ஆடி இருக்கிறாரு, அப்ப டொமஸ்டிக் ஆடினவங்களுக்கு வேல்யூ இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் இவங்க செலக்ட் பண்ணது ஒரு லெஃப்ட் ஹேண்டரா அந்த நம்பர் 3ல அவர்கிட்ட இருக்கிற அந்த கேமுக்கு, அவர்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டுக்கு கரெக்டான டெசிஷன் தான் நான் நினைக்கிறேன். அபிமன்யு ஈஸ்வரன் இஸ் அன்லக்கி டு மிஸ் அவுட். ஆனா இப்போ உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு அவர் சரியா ஆடலன்னு சொல்லி அவரை தூக்கிட்டு அபிமன்யு ஈஸ்வரன் இந்த மேட்ச் கொண்டு வரதுன்றதுல எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னொரு 2 மேட்ச் ஆவது வந்து தொடர்ந்து சான்ஸ் கொடுக்கணும். 3 மேட்சஸ் ஆன் த ட்ராட் டெஸ்ட் கிரிக்கெட்ல, ஏன்னா 6 இன்னிங்ஸ் கிடைக்கும். அட்லீஸ்ட் வந்து மினிமம் வந்து ஒரு 3 இன்னிங்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சீரீஸா நீங்க வந்து அதாவது தொடர் வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டுமே ஒரு பிளேயரோட உண்மையான டேலண்ட்டை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்காம இந்த பிளேயர் வந்து இவ்வளவுதான் ஆடுவாரு, இவ்வளவு ஆட மாட்டாருன்னு சொல்றதுல பாயிண்டே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் கண்டிப்பா வந்து இந்த மேட்ச் ஆடியே ஆகணும், அதே நம்பர் 3ல. பட் அவர் நல்லா ஆடுவாரா அப்படின்னு கேட்டா இது அவருக்கு ரொம்ப முக்கியமான வாய்ப்பு. எட்ஜ்பாஸ்டன்ல கண்டிப்பா பேட்ஸ்மேனுக்கு உதவும் நம்ம சொல்றதுனால இது வந்து சாய் சுதர்ஷன் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு கான்பிடன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு. இங்கிலாந்துல என்னதான் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா எட்ஜ்பாஸ்டன் இருந்தாலும் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல நீங்க பேட்டிங் ஆடுறதுன்றதே பெரிய விஷயம் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனா. அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து ரன் அடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அவருடைய கான்பிடன்ஸ் எங்கேயோ இருக்கும். அந்த சாய் சுதர்ஷன் கான்பிடன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த சீரீஸ் கண்டினியூ ஆச்சுன்னா அவர்கிட்ட இருந்து நிறைய ரன்ஸ் வரும். அந்த காரணத்தினால இந்த மேட்ச் அவருக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் வி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அடுத்தது நம்பர் 4ல கேப்டன் சுப்மன் கில். இந்த கிரவுண்ட் எட்ஜ்பாஸ்டன் கிரவுண்ட் சுப்மன் கில்லுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு சம வாய்ப்பு. போன மேட்ச்லயே அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டார், ஒரு 100 அடிச்சார் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னாலும் இந்த மேட்ச் வந்து ஒரு ஃபுல் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக். இங்க அவரால் அந்த பெரிய ஸ்கோர் அடிக்க முடியுமா அப்படின்றதான் கேள்வி. அதாவது டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 100 பெரிய ஸ்கோரா அப்படின்னா 100 பெரிய ஸ்கோர் தான். ஆனா டேடி 100 சொல்லுவாங்க, 150க்கு மேல 200, 250 இந்த மாதிரி ஸ்கோர்ஸை வந்து எடுக்க முடியுமான்றதுதான் கொஸ்டினே. எப்பயுமே ஒரு டீம்ல அந்த நம்பர் 4 பேட்ஸ்மேனோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா பால் ஸ்லைட்லி ஓல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உள்ள வருவாங்க. ஒரு 30வது ஓவர் கிட்ட தான் அவங்களோட என்ட்ரி பாயிண்ட் ஐடியலா இருக்கணும். ஏன்னா அது வரைக்கும் ஓபனரும் நம்பர் 3யும் ஆடி கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டா நீங்க அந்த பால் ஸ்லைட்லி ஓல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 50 ஓவர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 30வது ஓவர்ல இருந்து 80வது ஓவர் செகண்ட் நியூ பால் எடுக்கிற வரைக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த 30வது ஓவர் டு 80வது ஓவர் கேப்ல எப்பயுமே நிறைய ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்க. ரிக்கி பாண்டிங்கா இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், உள்ள வந்தா அவங்க கிட்ட இருந்து அந்த டபுள் 100, ரொம்ப முக்கியமா ஸ்டீவன் ஸ்மித், ஜோ ரூட் இவங்களுமே வந்து இந்த வரிசையில தான் வராங்க. கேன் வில்லியம்சன் கூட இந்த மாதிரி பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆடுற அந்த பொசிஷனே இந்த நம்பர் 4 தான். ஏன் அவங்க அங்க ஆடுறாங்க அப்படின்னா அந்த பொசிஷன்ல அவங்களால அந்த டேடி 100 அடிக்க முடியும் அப்படின்னு. இந்த 2016, 17, 18 இந்த 3 வருஷத்துல நடுவுல ஒரு வரிசையா சில மேட்ச்ல பாத்தீங்கன்னா வந்து மேட்சுக்கு மேட்ச் வந்து 100 அடிச்சிட்டு இருப்பாரு விராட் கோலி. அதுல ஒரு 3 மேட்சுக்கு ஒரு முறை 200 அடிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் இருந்துச்சு விராட் கோலியோட கரியர்ல. இந்த மாதிரி ஜோ ரூட்டும் அதே மாதிரி வந்து 2021-22 டைட்டில்லாம் வந்து எங்க போனாலும் வந்து 100ம் டபுள் 100ம் அடிச்சிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி அந்த நம்பர் 4ல ஆடுற பேட்ஸ்மேன் பெரிய 100s பெரிய ஸ்கோர்ஸ் அடிப்பாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அது இங்க எட்ஜ்பாஸ்டன்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து ஒரு டாக்கிங் பாயிண்டாவே மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுப்மன் கில் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சாருன்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்து நம்பர் 5ல நம்மளோட ஃபேவரட் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ரிஷப் பண்ட். அவர் ஆடும்போது பாக்குறதுக்குலாம் ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி என்டர்டெய்னிங்கான இன்னிங்ஸ் அவர் ஆடுவாருன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா அவரே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே 2 இன்னிங்ஸ்ல 200 அடிச்சாருன்றப்ப இந்த மேட்ச்லயும் திரும்ப அவர் தான் வந்து அடிச்சு கொடுக்கணும்ன்ற மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது. பட் ஸ்டில் அவர்கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னொரு 100 அடிச்சாருன்னா இங்கிலாந்துல 500 அடிச்ச வீரரா வந்து ஆவாருன்னு ஒரு ஸ்டாட்டை வந்து சொல்றாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு விக்கெட் கீப்பரா இவ்வளவு 100 இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல ஒருத்தரால அடிக்க முடியும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஸ்டாட்டா இருக்கு. அற்புதமான ஒரு வீரர்.
ரிஷப் பண்ட். பொறுத்து வந்து பார்க்கலாம் அவருடைய கேம் எப்படி இருக்கு அப்படின்னு. ரிஷப் பண்ட்டுக்கு அப்புறம் அடுத்து வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட். அந்த முக்கியமான ஸ்பாட்ல ஒரு முக்கியமான வீரர் கருண் நாயர். கருண் நாயர் போன மேட்ச் வந்து சரியா ஆடினாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவரும் டக் அடிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 20 ரன் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு. சாய் சுதர்ஷனுடைய 30 ரன் பத்தி பேசணும். அந்த 30 ரன் அவர் ஆடும்போது அந்த ஷாட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, சாலிடா இருந்தாருன்றத பார்த்தோம். ஆனா அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வரல, 30 ரன் தான் வந்துச்சு அப்படின்றது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு நம்ம சொன்னோம் சாய் சுதர்ஷன் பத்தி. இவர் அடிச்ச அந்த 20 ரன் இவருக்கும் வந்து இவர் உள்ள வந்த அந்த சிச்சுவேஷனா இருக்கட்டும், ரொம்ப குரூஷியலான சிச்சுவேஷன். நம்பர் 6ல வேற ஆடுறாரு. கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு வந்து ரன்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவர் பேட்டிங் ஆட வந்தார். அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல 20 ரன் தான் அவரால் அடிக்க முடிஞ்சிச்சு. அந்த 20 ரன்லயுமே வந்து கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்தாரான்லாம் இல்ல. நிறைய ஃபால்ஸ் ஷாட்ஸ், கொஞ்சம் வந்து தடுமாற்றம் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு பார்க்கும்போது. பட் அதெல்லாம் தாண்டி இவருக்கும் கண்டிப்பா இன்னொரு 2 மேட்ச் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் டெபுட்டன்ட் கிடையாது. இவர் ஏற்கனவே இந்தியாவுக்கு ஆடின வீரர் தான் 2016ல. ஆனா அதுக்கப்புறம் அவரை டிராப் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப எடுக்கிறாங்க. பிளஸ் அவர் எடுக்கிறதே எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கடந்த சில மாதங்களா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயரா ஃபுல்லா டொமஸ்டிக் கிரிக்கெட்டே புரட்டி போட்டுட்டு இருக்காரு. அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் T20 கிரிக்கெட் சையத் முஷ்டாக் அலி ட்ரோஃபிலையும் நல்லா ஆடினாரு. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் விஜய் ஹசாரே ட்ரோஃபிலையும் நல்லா ஆடினாரு. அண்ட் தொடர்ந்து அந்த ஃபுல் ரஞ்சி ட்ரோஃபி சீசன் ஃபுல்லாவே வந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜே எங்கேயோ இருக்கு. அந்த மாதிரி ரன்ஸும் ஆவரேஜும் வச்சிருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டா இந்த லாஸ்ட் 1 இயர். இந்த ஒரு விஷயம் வந்து செலக்டர்ஸ் கண்ணில் பட்டிருக்குது. அதனாலதான் வந்து அவரை செலக்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். கருண் நாயர் அதனால செலக்ட் ஆயிருக்கிறாரு, டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அவருக்கு கண்டிப்பா இன்னொரு 2 கேம் கொடுத்தாகணும். இந்த மேட்ச் நம்ம பார்ப்போம். அவருக்கும் இது ரொம்ப முக்கியமான மேட்சா இருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு. எட்ஜ்பாஸ்டன் மாதிரி பிட்ச் வந்து இந்த மாதிரி விக்கெட்டும், அதுவும் இப்ப இருக்கிற இங்கிலாந்து பவுலிங், ஏன்னா இந்த மாதிரி பிட்ச்ல கூட ஆண்டர்சன் மாதிரி சாம்பியன் பவுலர்ஸ் உங்க விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே இருக்கும். ஆனா ஆண்டர்சன் இல்ல, இப்ப இருக்கிறது ஜாஷ் டன், கிறிஸ் ஓக்ஸும், உங்களுக்கு ஷோயப் பஷீர், மேபி பென் ஸ்டோக்ஸ் சில ஓவர் போடுவாரு, பிரைடன் கார் சில ஓவர் போடுவாரு. இந்த பவுலிங் அட்டாக் அகேன்ஸ்டா பெருசா வந்து பயப்படுவான்னு கேட்டா இல்ல, இந்த பேட்டிங் ட்ராக்லயும் பெருசா பயப்படுவான்னு கேட்டா இல்ல. சோ கருண் நாயருக்கு இதை விட்டா பெட்டர் சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மேட்ச்ல ரன் அடிச்சாருன்னா அவருடைய கான்பிடன்ஸுக்கு அது வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரன் அடிப்பாரா இல்லையான்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்தது கருண் நாயருக்கு அப்புறம் உள்ள வருது நம்மளுடைய நம்பர் 7 பேட்ஸ்மேன். போன மேட்ச்ல அது ரவீந்திர ஜடேஜாவா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல அது ரவீந்திர ஜடேஜாவா இருக்குமா அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஜடேஜாவா டிராப் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா பவுலிங் காம்பினேஷன் மாற்றத்துக்கான அறிகுறிகள் தெரியுது. ஏன்னா பும்ரா ஆடல அப்படின்ற ஒரு தகவல் வருது. இப்ப பும்ரா ஆடலைன்னா அந்த பவுலிங் காம்பினேஷன் மாத்தி ஆகணும். அந்த மாதிரி மாத்தினாங்கன்னா ஒருவேளை ஜடேஜாவோட இடம் அடிபடுமா அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, குல்தீப் யாதவ் பவுலிங் போடுவாரு, இவர் ஆடுவாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து, நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து குல்தீப் யாதவை பத்தி பேசிட்டே இருக்காங்க. ஏன்னா பும்ரா இல்லாதப்ப ஏதாவது ஒரு பவுலர் வந்து விக்கெட் எடுக்கணும், அந்த மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலரா குல்தீப் யாதவ் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இப்ப குல்தீப் யாதவ் உள்ள வந்தாருன்னா அவர் யாருக்கு பதிலாக வருவாருன்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்தியா 2 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சினாரியோ வச்சுக்கலாம். இந்தியா 2 ஸ்பின்னர்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த நம்பர் 7 ஸ்பாட்ல ஜடேஜா தான் ஆடுவாரு. அப்போ ஜடேஜாக்கு அப்புறம் யாரெல்லாம் ஆட போறாங்க அப்படின்னு பார்த்தா பும்ரா கிடையாது. சோ அந்த ஸ்பாட்ல வந்து குல்தீப் யாதவ் ஆடுவாருன்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இவங்க 2 பேர் ஆடி ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ்ட்ரா பேசர், 3வது பேசர் போன மேட்ச்ல ஷர்துல் தாக்கூர் ஆடினாரு. இப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்பர் 7ல ஜடேஜா ஆடுவாரு, நம்பர் 8ல ஷர்துல் ஆடுவாரு, 9, 10, 11 வந்து குல்தீப், சிராஜ் அண்ட் பிரசிதா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு காம்பினேஷன். ஆனா இப்படி போனாங்கன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருப்பாங்க. அது 3ல 1 வந்து ஷர்துல் தாக்கூர். போன மேட்ச் வந்து பவுலிங்கே அவருக்கு கொடுக்கவே இல்லை சுப்மன் கில். சுப்மன் கில்லுக்கு வந்து ஒரு கேப்டனா அந்த பவுலர் மேல நம்பிக்கை வந்தாதான் பவுலிங் கொடுப்பாரு. அவருக்கு என்னமோ தெரியல, ஷர்துல் தாக்கூரோட அந்த பவுலிங் மேல நம்பிக்கையே வரலன்றதை நம்ம பார்த்தோம். ரொம்ப லேட் இந்த இன்னிங்ஸ் தான் அவருக்கு பவுலிங் கிடைச்சிச்சு. அங்க அவர் விக்கெட் எடுக்கும் போது வந்து மேட்சே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து வந்துச்சு. அதை பார்க்கும்போது ஷர்துல் தாக்கூர் டீம்ல இருப்பாருன்றது ஒரு கேள்வியா இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போனா 3 பேசர் தான், அதுல ஒரு பேசருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க வந்து எட்ஜ்பாஸ்டன் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல 2 எண்ட்ல இருந்து ஸ்பின் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். என்னதான் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் முக்கியமா இந்த ஹாரி ப்ரூக் மாதிரி பேட்ஸ்மேன்லாம் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டா தடுமாறினாலும் இப்படி ஒரு டெசிஷனை இந்தியா எடுப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்வி. என்ன பொறுத்த வரைக்கும் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா,
ரவீந்திர ஜடேஜா, அவருக்கு பதிலா குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வர்றது, அண்ட் அவரோட அந்த இடத்துல நம்பர் 7ல ஆடுறதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்க 2 சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜடேஜாவுக்கு பதிலா நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வர்றதும், ஷர்துல் தாக்கூருக்கு பதிலா வந்து ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலா வந்து குல்தீப் யாதவ் வர்றதும். ஸோ அப்ப 11 எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் இந்த கடைசி 5 ஸ்பாட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஜடேஜா ஆடுவாரு, நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவாரு, நிதிஷ்குமார் ரெட்டி ஜடேஜாவோட இடத்துல, அண்ட் அவருக்கு அப்புறம் ஆட போறது ஷர்துல் தாக்கூர் அண்ட் குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் ஸ்ரீராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன காம்பினேஷன் இந்தியா போறாங்க அப்படின்னு. டாஸ் அப்பதான் இந்தியா 11 சொல்ல போறாங்க. இங்கிலாந்து மாதிரி வந்து 2 நாள் முன்னாடியே தில்லா கெத்தா அறிவிச்சுட்டுலாம் வரமாட்டோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கிலாந்து ஏன் அதை பண்றாங்கன்னு தெரியல. முன்னாடியே 11 அறிவிச்சுட்டு உங்களால முடிஞ்சா நீங்க பிளான் பண்ணிட்டு வந்து எங்களை அடிச்சுக்கங்க அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸோட வராங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிறைய டீம் அவங்களை அடிச்சிருக்காங்க. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையா இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது 2 டீமுமே வந்து இந்த பர்டிகுலர் எஜ்பாஸ்டன் கிரவுண்டுக்கு ரொம்பவே சூட்டபிள் டீம்ஸா தான் இருக்காங்க. கருண் நாயரும் சாய் சுதர்ஷனும் இந்த மேட்ச் பேட்டிங்ல ரன்ஸும் அடிச்சு கொடுத்தாங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் அந்த 2 டீமுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குமானா இருக்காது. அந்த லாங் டெய்ல் அதை உருவாக்க பார்ப்பாங்களா இந்தியா அப்படின்றதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. இந்த காம்பினேஷன்ஸை பத்தி பேசும்போது மேபி இது ஒரு காம்பினேஷனா இந்தியா யோசிக்க வாய்ப்பு இருக்கு. பிளான் சி அது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன பிளான் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து டீமை பத்தி பேசணும். கிறிஸ் வோக்ஸ் ரன் அடிக்கிறாரு, பிரைடன் கார்ஸ் ரன் அடிக்கிறாரு அப்படின்னு. ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து ஜாஸ்டன் கூட சில நேரம் வந்து ரன்ஸ் அடிச்சு கொடுத்துறாரு. ஷோயப் பஷீர் மட்டும் தான் பெருசா ரன் அடிக்கிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் நமக்கு வந்து பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், போன மேட்ச் பும்ராவா இருக்கட்டும், அண்ட் முகமது சிராஜா இருக்கட்டும், யாருமே பெருசா ரன் அடிக்கிறது கிடையாது. அண்ட் ஷர்துல் தாக்கூரை வந்து இவங்க ரன் அடிப்பாங்கன்ற ஒரு காரணத்தினால தான் டீம்ல இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வரலன்றதை பார்க்கும்போது இவங்க நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரியான ஆல்ரவுண்டர்ஸையும் டீம்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மேபி குல்தீப் யாதவ் இவங்க கன்சிடரே பண்ணாம நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாகவும் வாஷிங்டன் சுந்தர பும்ராவுக்கு பதிலாகவும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதும் ஒரு கேள்வியா தான் இருக்கு. அதெல்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த அளவுக்கான பேட்டிங் டெப்தை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பிளேயர்ஸும் இந்தியன் டீம்ல இருக்காங்கன்றத நம்ம பாக்குறோம். ஸோ உண்மையிலேயே வந்து என்ன பவுலிங் காம்பினேஷனோட இந்தியா உள்ள போக போறாங்க அப்படின்றத நம்மளால கணிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன பவுலிங் காம்பினேஷனோட உள்ள போறாங்க அப்படின்னு. பட் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு போட்டி காத்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மேட்ச்சுக்கு வந்து ஏர்லியா ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் இதெல்லாம் உண்மையா வருதா இல்லையா அப்படின்னு. பட் ஜஸ்ட் ஏர்லி ப்ரெடிக்ஷன் ஃப்ரம் மை சைட். மேட்சை வந்து இங்கிலாந்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கெட் தட் அவுட் ஆஃப் த வே ஃபர்ஸ்ட். இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, இங்கிலாந்து ஆர் பெட்டர் சூட்டட் இந்த கண்டிஷன்ஸுக்கு. அவங்களுடைய பேட்ஸ்மேன் இங்க நிறைய ஆடி இருக்கிறாங்க, நிறைய ரன் எடுத்திருக்கிறாங்க. அவங்க ரன்ஸ் அடிக்கிறதுல வந்து பேர் போன ஒரு டீமா இருக்கிறாங்க. இந்த கிரவுண்டுமே வந்து ரன் அடிச்சா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிரவுண்டா இருக்கு. இது அவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு கிரவுண்டு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பவுலிங் அட்டாக்கும் அதெல்லாம் வந்து கண்டெயின் பண்ற நிலைமையில எப்பயுமே கிடையாது. எப்பயுமே கிடையாது இந்த சென்ஸ், இந்த விக்கெட்ல வந்து எந்த பவுலிங் அட்டாக்குமே கண்டெயின்லாம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பவுலிங் அட்டாக்குமே அதே மாதிரியே தான் போகும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஓவராலா பார்க்கும்போது நம்ம சைட்ல பெருசா அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து ஹோப் பண்றது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சுப்மன் கில் கிட்ட இருந்து பெரிய ஸ்கோர் வரணும். அது மட்டும் இல்லாம கன்சிஸ்டன்டா நம்மளுடைய எல்லா பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து ரன்ஸ் வரணும். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற மிக முக்கியமான கேள்வியே. நம்ம பேட்ஸ்மேனால கன்சிஸ்டன்டா அந்த 2 இன்னிங்ஸ்லயுமே நல்ல ரன்ஸ் அடிச்சு கொடுக்க முடியுமா? 450 ரன் 500 ரன்னுக்கு மேல அடிக்க முடியுமா அப்படின்றதுதான் இங்க இருக்கிற கேள்வியே. ஏன்னா போன மேட்ச்ல வந்து 500 ரன் நம்ம அடிப்பாங்கன்னு வெயிட் பண்றதுக்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச்ல அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் வந்து 600 700 டார்கெட் பண்ணுவாங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரிலாம் நம்மளால அடிக்க முடியுமான்றதுதான் இந்த மேட்ச்ல வந்து நம்ம டீம் கிட்ட நமக்கு இருக்கிற கேள்வியே. அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இங்கிலாந்து இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் ஸ்டில் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. டிரா இஸ் ஆல்சோ நெவர் அவுட் ஆஃப் த கொஸ்டின். இங்க பேட்டிங் ட்ராக் அப்படின்றதுனால 5 நாளுமே பேட்டிங் ஆடிட்டு, அதாவது 3 இன்னிங்ஸும் 4 இன்னிங்ஸுமே வந்து இந்த 5 days ஃபுல்லா நடந்து இந்த 4th இன்னிங்ஸ்ல பெருசா சேஸ் பண்ணலாம் முடியாம, அதாவது அவ்வளோ பெரிய டார்கெட் இருந்து டிரா ஆகிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஓவராலா என்னுடைய மேட்ச் ப்ரெடிக்ஷன். இப்ப ரன்ஸ் யார் வந்து உள்ளதுலேயே அதிகமான ரன்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து டீம்ல இருந்து என்னுடைய பிக் வந்து ஆலி போப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அவுட் சைட் பிக் தான். எனக்குமே வந்து ஜோ ரூட் மேலதான் ஒரு இது இருந்துச்சு. பட் ஐ வில் ஸ்டில் கோ வித் ஆலி போப் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்தியன் டீம்ல இருந்து யார் அதிகமா ரன்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல வந்து சுப்மன் கில் கிட்ட இருந்து நம்ம ரன்ஸ் பார்ப்போம் அப்படின்னு தோணுது. ஸோ ஐ வில் கோ வித் சுப்மன் கில் இந்தியா சைட்ல இருந்து.
அடுத்து பவுலர்ஸ்ல பிக் ஆஃப் த பவுலர்ஸ் நான் விக்கெட்ஸ் யாரு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லல. ஏன்னா போன மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா ரொம்ப சூப்பரா போட்டாரு. ஆனா அவருக்கு விக்கெட்டே கிடைக்கல. அதாவது ஃபோர்த் இன்னிங்ஸ் நம்ம இங்கிலாந்து சேஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த இன்னிங்ஸ்ல. அதே மாதிரிதான் மேட்ச் ஃபுல்லாவே வந்து முகமது சிராஜ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அவருக்கு சரியா அமையல. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லுக்கு அப்புறம் மேட்ச் ஃபுல்லாவே முகமது சிராஜ் நல்லா தான் போட்டாரு. அவருக்குமே பெருசா அவர் போட்ட அந்த ஸ்பெல்லுக்கும் அவருடைய நம்பர்ஸை பார்க்கும்போது சம்மந்தமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு இதை தான் நம்ம வந்து நம்பர்ஸ்ல இருந்து பாக்குறோம். ஸோ நான் வந்து பெருசா விக்கெட்ஸ் யார் அதிகமா எடுப்பாங்க அப்படின்றத பத்தி சொல்ல போறது இல்லை. பிக் ஆஃப் த பவுலர்ஸா யார் இருப்பாங்க அப்படின்றதான் இங்க கேள்வியே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ரொம்ப சிம்பிள். பும்ரா இல்லை அப்படின்னா அந்த பிக் ஆஃப் த பவுலர்ஸா இருக்கிறதுக்கு என்னுடைய ஒரு பிக்கா இருக்கிறது வந்து முகமது சிராஜ் தான். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் யார் வந்து பெஸ்ட் பவுலரா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நான் போன மேட்ச்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் தான் அந்த பெஸ்ட் பவுலரா இருப்பாருன்ற மேட்ச் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மேட்ச்ல ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இல்லை அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸோட போறது ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஆனா எனக்கு என்னமோ பிரைடன் கார்ஸ் இந்த மேட்ச்ல ரொம்ப முக்கியமான பவுலரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரைடன் கார்ஸ், ஜாஷ் டங் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர். என்னை பொறுத்த வரைக்கும் பிரைடன் கார்ஸ். ஸோ என்னுடைய ஓவரால் ப்ரிடிக்ஷன்ஸ்ல வந்து இங்கிலாந்து மேட்சை ஜெயிக்கிறாங்க. பிரைடன் கார்ஸ் நல்லா பவுலிங் போடுறாரு. பேட்டிங்ல வந்து ஆலி போப் நல்லா பேட்டிங் ஆடுறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் நல்லா பவுலிங் போடுறாரு. பேட்டிங்ல சுப்மன் கில் நல்லா பேட்டிங் ஆடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய ப்ரிடிக்ஷன்ஸ். மேட்ச் நடக்கட்டும், என் ப்ரிடிக்ஷன்ஸ்ல எவ்வளவு வந்து உண்மையா வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மேட்ச் நடக்கும்போது நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவேன். அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுப்பேன். அந்த வீடியோஸ்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, please like, share and subscribe. Thank you and keep supporting Let's Sport.